ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்ஸ் ஃப்ரீ. இன்றைக்கி இந்த போஸ்ட் வந்துட்டு ஒரு சின்ன போஸ்ட்டாக தான் இருக்க போகுது. நேற்று நைட் நான் வண்டி ஓட்டிக்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது சடனாக வண்டியில் வந்து சின்ன சவுண்ட் வந்துச்சு. அப்புறம் அந்த சவுண்ட் கொஞ்சம் அக்ரிவேட் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த சவுண்டு வரல. அட் த சேம் டைம் வந்து வண்டியில் வந்து ஹேண்ட் பிரேக் லேம்ப்பு, அதே மாதிரி பேட்ரி லேம்ப், இது ரெண்டும் வந்து என்னோடய டேஷ்போர்டில் வந்து க்ளோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. பேட்ரி லேம்ப் எரியறதுனால ஆல்டர்னேட்டர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இனி வண்டி ஆஃப் பண்ணக்கூடாதுன்ட்டு வண்டி ஆஃப் பண்ணாமல் கொண்டு வந்த வண்டியை நிப்பாட்டியாச்சு. ஸோ இதை வந்து என்னென்ன பிரச்சனை பாசிபிள் ரீசன்ஸ் இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். அது எப்படி செக் பண்ணணுன்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். வண்டி இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்களா, வண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரேக் லைட் சிம்பிளும் இந்த பார்க் லேம்ப் சிம்பிளும் எரியுது. இந்த சிம்பிள் வந்து முன்னாடி இருந்து எனக்கு எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. நான் வண்டி வாங்கும்போதுலேருந்து இந்த சிம்பிளை எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ இது ரெண்டுமே வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ நான் இதை ஹேண்ட் பிரேக்கை வந்து நான் இப்போ ரிலீஸ் பண்ணாலும், இப்போது ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணுறேன், அப்படி ரிலீஸ் பண்ணாலும் அங்கே எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. சரியா? ஸோ இது வந்து என்ன அப்படின்றத நம்ம செக் பண்ணுவோம். சரிங்களா? இந்த பேட்ரி கனெக்டரில் வந்து நம்ம மல்டிமீட்டர் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு இப்போது 11.49 வந்து நமக்கு காட்டுது. 11.5 காட்டிக்கிட்டு இருக்கு. இது வந்து நம்ம டைனமோ கரெக்டாக வேலை செஞ்சிச்சு, நம்ம ஆல்டர்னேட்டர் கரெக்டாக வேலை செஞ்சிச்சு அப்படின்னா நம்ம ஆக்சிலரேட் பண்ணும்போது நமக்கு சார்ஜ் ஆகணும். இது நியர்லி 14 வரைக்கும் கூட போகும். பட் இது நம்ம என்ன பண்ணாலும் நமக்கு மாறலை, பேட்டரியோட சார்ஜ் தான் காட்டுது. ஸோ இதுக்கு அடுத்து பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அது பின்னாடி நம்மளோட ஆல்டர்னேட்டரோட வயரிங்கில் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை என்ன ப்ராப்ளம்ன்றதை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், வண்டியோட இன்ஜின் கம்பார்ட்மெண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம அடுத்து என்ன செக் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆல்டர்னேட்டருக்கு போகிற வயர்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து ஆல்டர்னேட்டருக்கு போகிற வயர் கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் பிரச்சனை வந்து இது இருக்குது. ஸோ தெரியுதுங்களா, புள்ளியில் பெல்ட்டே இல்லை. ஸோ இந்த பெல்ட் வந்து இங்கே கனெக்ட் ஆகிருக்கணும். ஸோ தெரியுதுங்களா, புள்ளியில் பெல்ட்டே இல்லை. இங்கேருந்து கனெக்ட் ஆகிருக்கணும், பட் அங்கே வந்து பெல்ட்டே இல்லை. ஸோ இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா பெல்ட் வந்து வந்துருச்சு. ஸோ அதான் ப்ராப்ளம். இப்போ இந்த பெல்ட்டை மட்டும் நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா, ஸோ நேனோட டைனமோ பெல்ட் வந்து ஈஸியாக கிடைக்கிற ஒரு விஷயம்தான். அதிகபட்சம் போச்சுன்னா 100 இல்லை 200 ருபீஸ் அந்த மாதிரி வரும். ஸோ அதை மட்டும் மாற்றிட்டோம் அப்படின்னா நம்மளோட இந்த இஷ்யூ வந்து சால்வ் ஆயிரும். அந்த பெல்ட் வருது பார்த்தீங்களா, இப்போ அந்த ஆல்டர்னேட்டரும் சுற்றிக்கிட்டு இருக்கு. இங்கே நமக்கு ஹேண்ட் பிரேக் இப்போ போட்டிருக்கேன், பேட்டரி சிம்பிள் ஆஃப் ஆயிடுச்சு. ஹேண்ட் பிரேக் இப்போ கட் பண்ணோம்னா ஹேண்ட் பிரேக்கும் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ எல்லா எரருக்கும் வந்து முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி இப்போ பேட்டரியோட சார்ஜிங் பார்த்தீங்கன்னா 13.46 காட்டுது. இப்போ வண்டி ஆஃப் பண்ணியிருக்கும்போது பேட்ரி இப்போ சார்ஜ் ஆகிருக்கு. ஸோ 12.59 காட்டுது. ஸோ வண்டி வந்து ஐட்லிங்கில் இருக்கும்போது 13.3435 வருது. ஸோ இது கான்ஸ்டண்ட்டாக வந்து இப்போது சார்ஜ் ஆகிட்டுருக்கு. இப்போ தேவைக்கு அது சார்ஜ் ஆகிரும் அது. ஸோ நமக்கு இப்போ ஆல்டர்னேட்டர் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த பெல்ட்டோட காஸ்ட் எனக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 160 ருபீஸ் தான் ஆச்சு. இப்போ வண்டி வந்து அகெயின் பேக் டு ஃபார்ம். ஸோ ஹோப் இந்த போஸ்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, ஹாவ் அ கிரேட் டே, பை.